Hello viewers, நீ நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 752 பார்ட் 2. ஓபன் பண்ணா பக்கியோட மர்சனரி ஏஜென்சியை காட்டுறாங்க. அவனோட டென்ட் கொட்டாவே வேற லெவல்ல இருக்குது. ஏகப்பட்ட போன் கால் எப்படி அட்டன் பண்றதுன்னே தெரியல. மாத்தி மாத்தி கால் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. பக்கியோட கெட்டப்ப பாத்தீங்களா, ஆளு டோட்டலாவே மாறிட்டான். இப்ப என்னன்னா இவங்களுக்கு ஆர்டர்ஸ் வந்துகிட்டே இருக்குதாமா, ஸ்டாப் பண்ணவே முடியல. இதுக்கு காரணம் என்னன்னா டோஃப்ளமிங்கோவை காலி பண்ணிட்டாங்கல்ல. சோ அவங்கிட்ட இருந்து எந்த ஒரு வெப்பன்ஸுமே அவங்களுக்கு கிடைக்கல. அதனால அவனுக்கு எல்லாருமே பைரட் மர்சனரிஸ் ஆயிட்டானுங்க. அதனாலதான் இவங்களுக்கு கால்ஸ் எல்லாம் பிச்சுக்கிட்டு வருது. அந்த டைம் அவன் ஆளுகள்லாம் சாப்பாட சும்மா வெளுத்து கட்டுறானுங்க. ஏன்னா சோத்துக்கும் பஞ்சம் இல்ல, இப்ப காசுக்கும் பஞ்சம் இல்ல, அவருக்கும் பஞ்சம் இல்ல. அதான் பக்கி வார்லால்ல ஒரு ஆளாயிட்டானே. எல்லாத்தையுமே சாப்பிட்டு முடிச்சுட்டு உடனே பேட்டில் ஃபீல்டுக்கு போய் பயங்கரமா சண்டையை போட்டு நிறைய பூட்டியை கொண்டு வாங்க என்ன அவனுங்களும் பயங்கரமா கோஷம் போடுவானுங்க. அட மேட்ரு ஒண்ணும் இல்ல. இப்ப பக்கி கிட்ட காசு கொடுத்து ஆளுங்க வேணும்னு சொன்னாங்கன்னா இவனோட பைரட்ஸுங்க வாரியர்ஸுங்கன்னு சொல்லி எந்த கண்ட்ரில இருந்து கேட்கறாங்களோ அவங்க கிட்ட அனுப்பி விடுவான். அவனு அங்க போய் சண்டையெல்லாம் போட்டுட்டு ரிட்டர்ன் வந்துருவானுங்க. இதைத்தான் இப்ப முழு நேர வேலையா பார்த்துட்டு இருக்கான். டோஃப்ளமிங்கோவோட வெப்பன் இல்லைன்னா ஆளுங்க பலம் அதிகமா இருந்தா ஈஸியா ஜெயிச்சிடலாம். அதனாலதான் பக்கிக்கு இப்ப இவ்வளவு டிமாண்டு. அப்போ ஒருத்தன் சோத்த தின்னுகிட்டே சாரி தலை எஸ் கிளாஸ் மர்சனரி ஹைருதீன் இருந்து கால் வந்துச்சு. அவன் இந்த ஜாபை குவிட் பண்றேன்னு சொல்லிட்டான். சொல்ல மறந்துட்டேன்பா. அட அவன் ஒருத்தன் தானே, போனா போயிட்டு போகுது. இன்னும் 4 பேர் நம்ம கிட்ட இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. மேட்ரு என்னன்னா 4 பேருமே ஜாபை குவிட் பண்றாங்களாமா. உடனே பக்கிக்கு தூக்கி வாரி போடும். ஏன்னா அவனுங்களாலதான் ஏகப்பட்ட காசுகளா கட்டினாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப இவங்களுக்கு ஏகப்பட்ட ஆர்டர்ஸ் வந்துகிட்டே இருக்குது. இந்த மாதிரி டைம்ல ஏன் குவிட் பண்ணாங்கன்னு செம்ம கால்ல கேட்பான். அவன் ஆளு வேண்டாம், அது தெரிஞ்சா நீங்க ரொம்ப வருத்தப்படுவீங்கன்னு சொல்லுவான். ஆனா அவன் கேட்கற மாதிரி இல்ல. சொல்றியா இல்ல சோத்துல விஷத்தை வைக்கட்டுமாமா? என்ன இருந்தாலும் சோறு முக்கியம் இல்ல, பசிக்கும் இல்ல அவனுக்கு. சோ இப்படி இங்க கலவரம் போயிட்டு இருக்கும். அதே நேரம் நம்ம ஆளுங்க அத்தனை பேருமே ஒரு வழியா 1000 சன்னி கப்பலுக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. பார்த்தலோமியா அவங்கிட்ட இருந்த எல்லா சாப்பாடையுமே நம்ம ஆளுங்க கப்பல்ல ஸ்டோர் பண்ணி வச்சிட்டான். அதனால இனிமேட்டு எப்படியும் கொஞ்ச நாளைக்கு எந்த ஒரு பஞ்சாயத்தும் இல்ல. இன்கேஸ் வேற ஏதாச்சும் தேவைப்பட்டா கூட சொல்லுங்க, அதையும் நாங்க செஞ்சுடுறோம். வாங்க. இந்த பார்த்தலோமியோ வெறித்தனமான ஃபேனா இருக்கான்பா. சரி இப்ப நம்ம ஆளுங்க எல்லாருமே அந்த தீவுக்குள்ள போகணும். அதனால வேணுங்கிற ஐட்டத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்புற வழியா பார்ப்பாங்க. பார்த்தலோமியோ பார்த்துட்டு கதறி கதறி அழுவான். ஏன்னா அவனுக்கு மத்த ஸ்டார் ஹேட்ஸ் எல்லாத்தையுமே பார்க்கணும்னு ரொம்ப ரொம்ப ஆசை. ஆனா இப்ப இவங்க போறது ஒரு பயங்கரமான அட்வென்ச்சர். அதுக்கு குறுக்க போய் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. அதனால ஒதுங்கியே நின்றுவோம். அடுத்த டைம் இவங்களை மீட் பண்ணும்போது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ற அளவுக்கு நம்ம எபிலிட்டியை நல்லா ஸ்ட்ராங் ஆக்கணும். அப்பதான் நம்ம ஸ்டார் ஹேட்ஸோட சபார்டினேட்டா இருக்க முடியும். எப்ப வேணும்னாலும் ஹெல்ப்னா கூப்பிடுங்க, நாங்க ஆளா முந்திக்கிட்டு வந்து நிப்போம் அப்படின்னு அழுது புலம்புவோம். அவன் கூட சேர்ந்து அவன் மொத்த குரூவுமே அழுவாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம டிவைன் டிராப்ஸ்னு சொல்லி அவங்களோட ஆட்டோகிராஃப் எல்லாத்தையுமே வாங்கி வச்சிருந்தான். எல்லாத்தோடதுமே இல்ல. சஞ்சி நமி ப்ரூக் சாப்பரும் மிஸ்ஸிங். அது ஒண்ணுதான் அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. இப்படி இவங்க சீரியஸா அழுதுட்டு இருப்பான். அதெல்லாம் கண்டுக்காம அங்க அவங்க அதுக்கு மேல சீரியஸா ஏதோ வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. காஞ்சிரோ தான் ஏதோ டிராகன் சொல்லிட்டு ஒரு டிராயிங்க வரைவான். ஆனா பாக்குற நம்மளுங்க இது என்ன மண்புழுவா இல்ல பாம்பா இல்ல பண்ணியான்னு சொல்லி விளையாண்டுட்டு இருப்பாங்க. பார்த்தலோமியாவை எவனுமே மதிக்கல. இருந்தாலும் பரவாயில்லன்னா அதுக்கும் ஆனந்த கண்ணீர்ல அழுதுட்டு இருப்பான். அப்படி வரைஞ்சு முடிச்சுட்டு ரைசிங் டிராகன் சொல்லிட்டு அதை வெளியில வர வைப்பான். எல்லாம் பார்த்துட்டு அசந்துருவாங்க. என்ன அது பார்க்க டிராகன் மாதிரி எல்லாம் இல்ல, பண்ணிக்கு பாம்பு மாடியை கொடுத்த மாதிரி இருக்கும். என்ன அது வெளியில வந்த உடனே பயங்கரமா முக்கிட்டு இருக்குமா? ஏதோ சொல்ல வருதுன்னு தெரியுது. ஆனா அது பேசுறது ஒன்னும் புரியல. ஏன்னா மட்டும்தான் சொல்லும். காஞ்சிரோ கூப்பிட்டு எங்க எல்லாத்தையுமே நீ மேல கூப்பிட்டு போகணும்னு சொல்லி ஆர்டர் போடுவான். அதுவும் சரி ஓகேன்னு சொல்லி எல்லாம் ஏறக்கு ஏத்த மாதிரி வளைஞ்சு நிற்கும். உடனே எல்லாம் அடிச்சு பிடிச்சு மேல ஏறுவாங்க. அவங்க எல்லாத்தையுமே தூக்கிக்கிட்டு அது மேல ஏறும். எத்தனை கிலோமீட்டர் இவங்க மேல போகணும்னு தெரியல. மேல நிஜமாவே கண்ட்ரி இருக்கான்னு ஒரு சின்ன டவுட். பட் விவரு கார்டு மேலதான் காமிக்குது. அதனால கரெக்டா தான் போறோம்னு எந்த ஒரு டவுட்டும் இல்லாம அவங்க பாட்டுக்கு போவாங்க. பார்த்தலோமியா பார்த்துட்டு மறுபடியும் உங்களை எப்ப பாப்பேன்னு காத்துக்கிட்டு இருக்கேன் மயிலா. டெய்லி உங்களுக்காக நான் கும்பாபிஷேகம் பண்ணுவேன், ஒரு நல்ல பைரட்டா மாறுவேன்னு சொல்லி கதறி கதறி அழுவானுங்களா. அந்த சத்தத்தை கேட்டுட்டு லூஃபி அடடா இவங்களுக்கு தேங்க்யூ சொல்ல மறந்துட்டேன்னு. ஏ லோமியோ, எங்களை இவ்வளவு தூரம் கூப்பிட்டு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என்னைக்குமே உன்னைய மறக்க மாட்டேன், நல்லபடியா போயிட்டு வாமா. அவ்வளவுதான். ஐயோ தலைவர் என் பேரை சொல்லி கூப்பிட்டுட்டாரே, நான் எங்க போய் முட்டிக்குவேன், எந்த இடத்த போய் முட்டிக்குவேன். ஃபர்ஸ்ட் டைம் சொல்லியிருக்காரியா, செம ஹாப்பி. தலைவரே நல்லபடியா போயிட்டு வாங்கன்னு 2 பேரும் பை பை சொல்லிட்டு நம்ம ஆளுங்க மேல பொறுமையா ஏறுவாங்க. பார்த்தலோமியோ அங்க இருந்து கிளம்பிடுவான். சோ இதுக்கப்புறம் இந்த ஃபேண்டம் ஐலண்டான ஜோக்கு இவங்க போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் அடுத்த பஞ்சாயத்தையே ஸ்டார்ட் ஆகும். இதுல என்ன கொடுமைன்னா நம்ம ஆளுங்க ஏறி போறது யானையோட பேக் சைடுல. சொத்துன்னு சாணியை போட்டுச்சுன்னா பொத்துன்னு வந்து வில்லணும். எதுவும் ஆகாம இருந்தா சரி. இதுக்கப்புறம் நம்ம ஆளுங்க மேல போய் சேர்ந்து என்னென்னலாம் அட்டூழியம் பண்றாங்கன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.